அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 15, 2025. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம் கருத்தில் கொள்ளணும். இன்று மேல் நோக்கினால் திதி இன்று முழுவதும் திருத்திகை, யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசம் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், சந்திராச ராசி மகரம், கும்பம். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் காலை 9 to 10:30, ராகு காலம் காலை 9 to 10:30. யமகண்டம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் மதியம் 1:30 to 3. குளிகை காலை 6 to 7:30, குளிகை காலை 6 to 7:30. சூலம் கிழக்கு கருத்தில் கொள்ளுங்க. சூலன்னா தீப ஏற்றுறது, கற்பூர, அதாவது விளக்கேற்றுறது, கற்பூர ஏற்றுறது தான் தீபம் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குளிகன்னா மாந்தின்னா குளிக. அதனால குளிகை டையில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இந்த சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மகரம் கும்பத்துக்கு இது ராசி. ஆனால் ராசியை விட லக்னத்தை அதிகமாக பாதிக்குது, அதை கருத்தில் கொள்ளுங்க. இந்த மகர லக்கணக்காரங்களும் கும்ப லக்கணக்காரங்களும் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்களுக்கு 100% இந்த சந்திராசனம் அவங்கள பாதிப்படை செய்து கருத்தில் கொள்ளுங்க. இன்று மகர லக்கணக்காரங்களும் கும்ப லக்கணக்காரங்கள் இருந்தீங்கன்னா இன்று நீங்கள் ஒரு சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் இருந்த நாள்களை விட இந்த நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ மகரம் கும்பம் ராசிகள் ஓரளவு தான் பாதிக்கும். ஆனால் அது நம்மளால் அவ்வளோ உணர முடியாது. மகர லக்கணமும் கும்ப லக்கணத்தையும் பாதிக்கிறத அந்த லக்கணக்காரர்கள் 100% உணரலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சந்திராஷ்டம் மகர கும்பத்துக்கு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டி அனைத்தும் கண்டிஷனாக தான் பார்த்து தான் வண்டி எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியில் செல்லக்குள்ள மொபைல் ஃபோனில் பேசிக்கின்னு செல்லக்கூடாது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.